நீங்க பிரஸ்ஸையே சந்திக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு பனையூர்ல பதுங்கி இருந்துகிட்டு, இந்த மாரி அல்லக்கைகள் எல்லாம் பிரஸ்ஸ சந்திக்க விட்டு, நீங்க வந்து யூ ஆர் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் அப்படின்னு தானே நாம எடுத்துக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே அந்த அரசியல் புரிதல் இருந்ததுன்னா, கருத்தியல் தெளிவு இருந்ததுன்னா, நீங்க பிரஸ்ஸ சந்திச்சுட்டு போங்க. 10 வருஷமா ஒருத்தர் நாட்டுடைய பிரதமர் வந்து ஏன் பிரஸ்ஸ சந்திக்க மாட்டேங்கிறாரு? 2 நிமிஷத்துல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவருடைய மொத்த இமேஜ்லயும் டோட்டலா காலி பண்ணி விட்டுட்டாரு. அந்த பயத்துல தான் இன்னைக்கும் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே பயம் தான் விஜய்க்கு. ஏன் பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னா, இவரோட எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கு, எந்த அளவுக்கு இவர் வந்து இக்னரண்டா இருக்கிறாரு இஷ்யூஸ பத்தி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். ஏன்னா புதுசா ஒருத்தங்க வராங்கன்னா, டெஃபினட்டா ரிப்போர்ட்டர்ஸ் டார்கெட் பண்ணி கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப எதிர்கொள்ளக்கூடிய தைரியமே உங்களுக்கு இல்லையே. இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு எலக்ஷனுக்கு. ஜூலைல தான் நாங்க களத்துல இறங்க போறோம் அப்படிங்கிறீங்க. 6 மாசம், 8 மாசத்துல உங்களால மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிட முடியுமா? சிம்பிள் விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்கங்க. 60 வருஷமா ஆட்சியில இருக்கக்கூடிய மாபெரும் திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் இருக்கு. திமுக 4 வருஷமா ஆட்சியில இருக்கு. பல மக்கள் நல திட்டங்கள வந்து செஞ்சிருக்கிறாங்க. இதுல நெறைய திட்டங்கள்ல நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், புதுமை பெண் ஆகட்டும், எல்லாமே டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர். டைரக்ட்டா அந்த ஸ்கீம்னால யாருக்கு வந்து பயன்படுதோ அவங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு போகுது. இதுல கரப்ஷனுக்கோ, ஊழலுக்கோ எந்த வாய்ப்புமே இல்ல.